உங்களுக்கும் இந்த டவுட் இருக்கா? முன்னாடிலாம் சார்கோல் அதாவது கரி அள்ளி தான் பல்லு தேய்ச்சிட்டு இருந்தாங்க. இல்லப்பா அதெல்லாம் தப்புன்னு சொல்லி டூத் பேஸ்ட் கொடுத்தீங்க. சரின்னு அதை விளக்க ஆரம்பிச்சோம். இப்போ என்னவோ நீங்களே சார்கோல் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. உங்க டவுட்டை நான் கிளியர் பண்றேன். ஒரு பளபளப்பான கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நீங்க மண்ணு மாதிரி சொரசொரப்பான ஒரு மெட்டீரியலை போட்டு தேய்க்கும் போது என்ன ஆகும்? ஸ்கிராட்ச் விழும். கரெக்டா? அதே தான் உங்க பல்லுலயும் நடக்குது. அதனாலதான் நீங்க பவுடரா எதையுமே யூஸ் பண்ணாம பேஸ்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். அது சரி, ஆனா சார்கோல் டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ண சொல்லி டென்டிஸ்ட் சொல்லலைங்க. சார்கோல் டூத் பேஸ்ட் என்னதான் பேஸ்ட் ஃபார்ம்ல இருந்தாலும் அதுல இருக்கிற சார்கோல் மைக்ரோஸ்கோபிக்கலா நிறைய ஸ்கிராச்சஸை பல்லுல உண்டு பண்ணுது. அது மட்டும் இல்லாம அதை நிறைய பேர் ஒயிட்டனிங்காக யூஸ் பண்றதாவும் நான் கேள்விப்பட்டேன். பட் இது பல்லோட ஃபர்ஸ்ட் லேயரை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடுறதுனால உங்களுக்கு டெம்பரரியா ஒயிட்னிங் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் காலப்போக்கில் அது மஞ்சளா மாறி பல் கூச்சமும் ஏற்பட ஆரம்பிச்சிடும். பல்ல கிளீன் பண்றது தான் உங்க நோக்கம்னா நார்மலா மார்க்கெட்ல கிடைக்கிற டூத் பேஸ்ட் மோர் தென் என்ன. உங்களுக்கு பல்லு வெள்ளையாகணும் அப்படின்னா நீங்க உங்க டென்டிஸ்ட் கிட்ட டீத் ஒயிட்டனிங் ப்ரொசீஜர்ஸை பண்ணிக்கலாம் ப்ரொஃபஷனலா. தேங்க்யூ.